இருண்ட சுரங்கப்பாதையில் மாட்டிக்கொண்ட அந்த மனிதனின் கைகள் கூர்மையான முட்கம்பிகளால் கட்டப்பட்டிருந்தன. அவனது நாக்கு எஃகு தகட்டால் துளைக்கப்பட்டு மேலே கூரையில் தொங்கவிடப்பட்டிருந்தது. இரும்புச் சங்கிலியின் இழுவை அவனது வாயிலிருந்து எண்ணற்ற தக்காளி சாற்றை வெளியேற்றியது. அவனது காலடியில் நிலையற்ற ஒரு பெஞ்சு மட்டுமே ஆதரவாக இருந்தது. ஒருவேளை அவன் வீடியோக்களை பார்த்துவிட்டு லைக், கமெண்ட், ஷேர் செய்யாததாலோ அல்லது டாக் ஹெட் பாதுகாப்பை பெறாததாலோ பிடிக்கப்பட்டு வந்திருக்கலாம். அமைதியான சுரங்கப்பாதையிலிருந்து தொடர்ந்து அந்த மனிதனின் வலிமிகுந்த அலறல் கேட்டது. ஆனால் யாரும் பதிலளிக்கவில்லை. உண்மையில் அந்த மனிதன் ஆதாயம் பெறுவதற்காக பொய்களை நம்பி எண்ணற்ற அப்பாவி மக்களை சிறையில் தள்ளியிருந்தான். சில நிமிடங்களில் ஒரு ரயில் பயங்கரமாக சத்தமிட்டு கடந்து செல்லும். உயிர் பிழைக்க அவன் தன் நாக்கை அறுத்து எறிந்தால்தான் இங்கிருந்து தப்பிக்க முடியும். இதுவே அவனுக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு. அந்த மனிதன் வலியை பொறுத்துக்கொண்டு தன் கைகளில் இருந்த முட்கம்பியை அறுத்தான். தக்காளிச்சாறு அவன் கைகளை சிவப்பாக்கியது. ஆனால் அவன் அதை பற்றி அதிகம் யோசிக்கவில்லை. உடனடியாக தன் நாக்கை அறுக்கத் தயாரானான். ஆனால் கடுமையான வலி அவனை கைவிடச் செய்தது. அந்த நேரத்தில் தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிந்தது. ரயிலின் இரைச்சல் மெதுவாக கேட்டது. அந்த மனிதன் இப்போது பதற்றமடைந்தான். மரண பயம் அவனை முழுவதுமாக ஆட்கொண்டது. உடனடியாக அவன் மீண்டும் தன் நாக்கை பலமாக இழுக்க ஆரம்பித்தான். பயங்கரமான அலறல் மற்றும் தக்காளிச்சாறு வெளியேறலுடன் அவனால் நிற்க முடியவில்லை. அவன் வெற்றி பெறப் போகும் தருவாயில் எதிர்பாராத விதமாக ரயில் அவன் கண்முன்னே வந்து நின்றது. அந்த மனிதனின் கண்களில் சொல்ல முடியாத விரக்தி தெரிந்தது. ஒரு கொலை வழக்கை விசாரிக்க புத்தர் ஒரு விசித்திரமான ரகசிய அறைக்கு வந்தார். அப்போது முகமூடி அணிந்த ஒருவன் அவளை மயக்கினான். விழித்ததும் அந்த மனிதனுக்கு பயங்கரமான முகமூடி அணிவிக்கப்பட்டிருந்தது. அவனது கைகள் இரும்பு வலையால் கட்டப்பட்டு அவிழ்க்க முடியாதபடி இருந்தது. அவன் ஒரு குளத்தில் படுத்திருந்தான். உண்மையில் அந்த மனிதன் யாரோ தன்னை அவமானப்படுத்தியதால் அவர்களை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றான். இப்போது கொலையாளி அவளை தண்டிக்க தண்ணீர் மின்சார கம்பியை தொடும் முன் அவள் குளத்திலிருந்து தப்பிக்க வேண்டும். அதற்கான வழி வாயில் இருக்கும் சுவிட்சை கடித்து முன்னால் இருக்கும் பச்சக்கரத்தை கட்டுப்படுத்துவதுதான். அவன் செய்த குற்றங்களுக்கான கைகள் தண்டிக்கப்பட வேண்டும். நேரம் தொடங்குகிறது. குழாயில் தண்ணீர் நிரம்புகிறது. முன்னால் இருக்கும் பச்சக்கரம் சுழல ஆரம்பிக்கிறது. அவன் விரல்களில் இருந்த இரும்பு வலை அவன் விரல்களை கிழிக்க ஆரம்பித்து விட்டது. தன் சதை பிளவுபடுவதை அவன் கண்முன்னே பார்த்தான். ஆனால் வலியின் தாங்க முடியாத வேதனையில் அவன் சுவிட்சை விட்டுவிட்டான். இப்போது நீர்மட்டம் மெதுவாக உயர்கிறது. உயிர் பிழைக்க அவன் மீண்டும் சுவிட்சை இயக்க வேண்டியிருந்தது. ஆள்காட்டி விரலின் கூர்மையான வலியை பொறுத்துக்கொண்டு தன் விரல் மெதுவாக கிழிக்கப்படுவதை பார்த்தான். ஆனால் நீர்மட்டம்